Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் அரையாண்டு தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இயல் 5 வரைக்கும் இல்லைங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் இயர் போர்ஷன்லேருந்து வேரி ஆகுது இல்லைங்களா. இப்போது செகண்ட் மிட்டம் வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத வச்சு தான் சொல்லியிருக்கோம். ஸோ கொஷின் ஆன்சர்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா நியூ சிலபஸ் மாற்றிருக்காங்க. ஸோ எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்கன்ற ஒரு ஐடியா நமக்கு இல்லை. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம டோட்டலாக சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போ நீங்கள் லெசன் வைஸ் ஃபஸ்ட்டு தமிழ் ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும், மனப்பாட பாடலை எல்லா மனப்பாட பாடல் 5 இயலில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக தரோவாக பண்ணிவிடுங்க. மனப்பாட பாடல் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா. ஏன்னா அதில் நமக்கு எந்த மார்க்கும் மிஸ் ஆகக்கூடாது, அந்தளவுக்கு தரோவாக இருங்க. நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பிலக்கணம், இது ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்தடுத்து இந்த ரெட்டில் வருது இல்லைங்களா, இந்த மாதிரி சப்போஸ் புக் இன்சைட் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. பக்கம் 11 இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பிலக்கணம், மனப்பாட பாடல் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டில் இருந்தே எது இருக்கோ அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். இதில் ஒற்றலைப்படை பக்கம் 16 ஒற்றலைப்படை இம்பார்ட்டண்ட். பக்கம் 18 பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பல்சரி நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 1, செகண்ட், தேர்டு, ஓகேங்களா, 5, 6 மேக்ஸிமம் கொஷின்ஸ் கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா நியூ சிலபஸ் ப்ளஸ் ஓல்டு சிலபஸ்ன்றதுனால சப்போஸ் ஓல்டு சிலபஸில் ரிப்பீட்டடாக இந்த கண்ணிலாம் ஓல்டு சிலபஸ் இது. ஸோ ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இப்போ நியூ சிலபஸில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதுனால ஸோ மேக்ஸிமம் கொஷின் 90% கவர் பண்ணியிருப்போம். மேம் எல்லா கொஷினும் கவர் பண்ணிட்டீங்களே. ஸோ இது ஒரு ஹிண்ட்டாக எடுத்துக்கோங்க, இதெல்லாம் கவர் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ கம்பல்சரி இதில் குருவினால் 1, 2, 3, 5, 6. சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து, 1, 3, 4 இந்த 3 கொஷின் சிறுவினால் 1, 3, 4. நெடுவினா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த மனிதர்கள் இருக்கு இல்லையா, இது கண்டிப்பாக 8 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் 1 பார்த்துக்கோங்க, மேபி 4 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து இந்த மொழி பெயர்க்க இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொற்கள், அதை பார்த்துக்கோங்க. கடிதம் எழுதுக வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா. கடிதம் எழுதுக இயல் 1 இது. நிகழ்ச்சி நிரல் உங்களுக்கு தெரியும், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக கம்பல்சரி இது, சரிங்களா. ஏன்னா 5 இயலில் இருக்கக்கூடிய காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க. நிற்க அதற்கு தக பார்த்திங்கன்னா முதல் இயலில், ஏன்னா ஒரு 5 மார்க்கில் இதை கேட்டிருக்காங்க. நிற்க அதற்கு தக கண்டிப்பாக கேட்டுடுறாங்க. அதனால் இதை ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஜென்ரலாக இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்றது. இது கம்பல்சரி ஒரு 2 மார்க் இருக்குது, படிப்போம் பயன்படுத்துவோம், அதனால் மிஸ் பண்ண வேண்டாம். இப்போ மாதிரி கடிதம் நமக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் இயர் இல்லை. அதனால் இந்த கடிதம் எப்படின்னா இது எப்படி எழுதலாம், இந்த கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு சொந்த நடையில் கூட நீங்கள் எழுதிக்கலாம், சரிங்களா. இயல் 2 உயிருக்கு வேர். ஸோ இதுலேயும் நமக்கு மனப்பாட பாடல் இருக்கும் இல்லையா, 2வது இயலில் அதை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், பெரிய புராணம்னோட மனப்பாட பாடல், அதை இயற்றியவர், அதை எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம். நெக்ஸ்ட்டு இயல் 2 இலக்கணம், அதாவது 33 பேஜ் நம்பரில் இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துக்கோங்க. இந்த தண்ணீர் கதை கம்பல்சரி வெரி 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 இம்பார்ட்டண்ட், சரிங்களா. பகுப்பத உறுப்பிலக்கணம் பிரிக்கிறத ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. பக்கம் 43 பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சரில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் 1 இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் 1 இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் 1 இம்பார்ட்டன்ட், சரிங்களா. 1, 3, 4, 5. சிறுவினா பொறுத்த வரைக்கும் இதில் செகண்டு, தேர்டு, 1, 2, 3 இந்த 3 கொஷின் இம்பார்ட்டண்ட், சரிங்களா. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெடுவினா பொறுத்த வரைக்கும் 1 and 3 வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டதுக்கு இல்லையா, ஃபஸ்ட் 1ம் தேர்ட் 1ம் இம்பார்ட்டன்ட். தேர்ட் 1 வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக நமக்கு ஒரு 8 மதிப்பெண்ணில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அது தைரியமாக இருக்கலாம், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது எப்படி ஃபஸ்ட் லெசனில் நான் சொன்னனோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட் லெசனில் நம்ம சொன்னோம்ல புலம்பெயர்ந்த இது சொன்னோம்லே அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 45 இந்த பிழையை நீக்கி எழுதுக மொழிபெயர்க்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரவேற்பு மடல் எழுதுக இருக்கு இல்லையா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க. ஸோ இது பிஃபோர் தட் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லணும். ஃபஸ்ட்டு மனப்பாடம் முடிச்சிட்டிங்களா, அதுக்கு அடுத்தது
செகண்ட் திங், இதை முடிச்சிட்டோம் அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னா ஒரு இயலில் இருக்கக்கூடிய மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, இது ரெண்டுமே நீங்கள் தரோவாக முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது, அதாவது ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிறுவினா, குருவினா, நெடுவினா ஃபைனலாக பார்த்துக்கோங்க. இதுதான் வரவேற்பு மடலுன்னா. நெக்ஸ்ட்டு இப்போ 46ல் வந்து நயம் பாராட்டுக மேபி, ஏன்னா 100 மார்க்ஸ் இல்லையா நமக்கு ஹாஃப் எலிக்கு, அதனால் நயம் பாராட்டுக கண்டிப்பாக வரும். சொல்லுக்குள் சொல் தேடுக, இது இம்பார்ட்டன்ட். சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக, இம்பார்ட்டன்ட். ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புக, ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக, இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. கம்பல்சரி நம்ம மிஸ் பண்ணக்கூடாத பார்ட்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. நெக்ஸ்ட்டு நிற்க அதற்கு தகவலில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவராக உங்கள் பொறுப்புகள் எவையேனும் 4 எழுதுக. இது ப்ரீவியஸ் இயர் கேட்டதில் நமக்கு இதிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிற்க அதற்கு தக எல்லா இயலில் இருக்கக்கூடியது மிஸ் பண்ணாதீங்க. படிப்போம் பயன்படுத்துவோம் கம்பல்சரி, இதுக்கு 2 மதிப்பெண் வரும். இயல் 3. ஸோ இந்த லெசன் உள்ள படிச்சிங்கன்னா அந்த ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த போல்டு லெட்டர்ஸில் இருக்கிறது பார்த்துக்கோங்க. 56ல் இலக்கண குறிப்பு பகுப்புத உறுப்பிலக்கணம், இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்தது இலக்கணம். இலக்கணத்தில் வந்து பக்கம் 67. ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட், 5th 6th ஓகேங்களா. சாரி, இது கேட்டிருந்தாங்க 4th ஒன் 1 3 4 6 ஓகேங்களா. 1 3 4 6 இந்த கீஸு இது இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு வந்து குவார்ட்டர்லியில் கேட்டிருக்காங்க, நிறைய ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க 4th கொஷின். ஸோ 1 2 4 and 6. அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கம் 68 சிறுவினால ஃபஸ்ட்டு கொஷின், தேர்ட் கொஷின், 5th கொஷின் 1 3 5. நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டும் செகண்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பக்கம் 68ல் பொன்மொழிகளை மொழிபெயர்க்க பார்த்துக்கோங்க. தொகுப்புரை எழுதுக இருக்கு இல்லையா, அதுவும் மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக, இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. பக்கம் 70 பொருள் எழுதி தொடரமைக்க, இது பார்த்துக்கோங்க. அடுத்தது இது பாருங்கள், பள்ளி நேரம் முடிவதற்கு முன்பு வீட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டி வகுப்பாசிரியருக்கு விண்ணப்பம் எழுதுக. இது வந்து ப்ரீவியஸ், அதாவது குவார்ட்டர்லியில் ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டமில் கேட்டிருக்கக்கூடியது. ஸோ அதனால் இதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. அப்புறம் நிற்க அதற்கு தகவல மாணவர்களாகிய நீங்கள் பாராட்டு பெற்ற சூழல்கள் குறித்து 5 வரிகள். ஸோ இந்த நிற்க அதற்கு தகவல இது மாதிரி கொஷின்னு, ஸோ இதுக்கு ரெடி பண்ணிவிடுங்க. ஓகேவா. அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம், இது 2 மார்க்ஸ் கம்பல்சரி. அடுத்தது திருக்குறள் மனப்பாட குறளை வந்து ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் பண்ணிவிடுங்க. அதுக்கேற்ற என்ன வருது அணி அப்படின்றதையும் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. பக்கம் 78ல் இந்த செகண்ட் பொருளுக்கு ஏற்ற அடியை கண்டுபிடித்து போகிறதுக்கு இருக்கு இல்லையா, அது. அடுத்து குருவினால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு 4th பக்கம் 79ல் அதை தரோவாக பார்த்துக்கோங்க. அஞ்சல் அலுவலகத்தில் பணம் பெறும் படிவம் நிரப்புக, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து இயல் 4 கசடர மொழிதல். ஓகேங்களா. இதில் பேஜ் நம்பர் 89ல் இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம், இது ரெண்டும் வந்து தரோவாக பார்த்துக்கோங்க. பக்கம் 91லேயும் பகுபத உறுப்பிலக்கணம் இலக்கண குறிப்பு இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. விரிவானம் வந்து ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுகிற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. பக்கம் 100 ஃபர்ஸ்ட் கொஷின் சாரதா சட்டம் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். 4th கொஷின் இம்பார்ட்டன்ட். 1 2 4 5 இந்த 4 கொஷின்ஸ் குருவினால். அடுத்து சிறுவினா பார்த்தீங்கன்னா 1 3 4 ஓகேங்களா. 1 3 4 இம்பார்ட்டன்ட். நெடுவினால் 2 and 3 கம்பல்சரி, சரிங்களா. ஒரு இயல்லையும் நம்ம வந்து ஒரு நெடுவினா வந்து கம்பல்சரி, இதை படிக்காமல் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த நெடுவினாலாம் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 8 மார்க்ஸை ரொம்ப ஈஸியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஸோ செகண்டும் தேர்டும் இம்பார்ட்டண்ட். பக்கம் 101ல் மொழிபெயர்க்க பிழை நீக்கி எழுதுக, பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்துக, இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது செய்தித்தாள் செய்தியாக மாற்றி எழுதுகிறதுலே இது மேபி கேட்கலாம். 103ல் ஏன்னா 100 மதிப்பெண்ணுன்றதுனால ஃபுல் கவர் பண்ணுவாங்க இல்லைங்களா. மொழியோடு விளையாடலை பார்த்திங்கன்னா படங்களை இணைத்தால் கிடைக்கும் நூல்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடுத்து பக்கம் 104 வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த கடிதம் நிற்க அதற்கு தகவல இதோ இந்த மாதிரி ஓகேங்களா. எனக்கு பள்ளி சுவர், வீட்டு சுவர், பொது சுவர் ஆகியவற்றில் வரையாமல் எழுதாமல் இருப்பதோடு பிறரையும் அவ்வாறு செய்ய விடாமல் தடுப்பது என் பொறுப்பு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தடுப்பது
பற்றி 5 பொறுப்புகள் எழுதுக. இயல் 5 ஓகேங்களா. படிப்போம் பயன்படுத்துவோம், நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. படிப்போம் பயன்படுத்துவோம் இதுலேயும் வந்து மனப்பாட பாடல் இருந்ததுன்னா அதை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்து பக்கம் 113 இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகும் இடங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து இலக்கணத்தில் பக்கம் 121 ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் 1, 2, 4 இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து இந்த 3 கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 122 நெடுவினாவில் ஃபஸ்ட்டு செகண்டு, அதில் செகண்ட் வந்து கம்பல்சரி மிஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அடுத்து மொழிபெயர்க்க 122 மொழிபெயர்க்க மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க இது. அடுத்து மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இந்த மொழியை இது எல்லாமே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வேர்ட்ஸ் மாதிரி தான். ஸோ அதனால் டைமிங்கும் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து தமிழில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஃபைனலாக நீங்கள் வந்து குறுவினா, சிறுவினா, நெடுவினா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கவிதை படைக்க மொழியோட விளையாடல விடையை தமிழ் எண்களில் எழுதுக இது கம்பல்சரி. ஓமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்றுக இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இயல் 5 வரைக்கும் நீங்கள் இருக்கிறத எல்லாமே தரவாக படிச்சுக்கோங்க. நிற்க அதற்கு தக. நெக்ஸ்ட்டு படிப்போம் பயன்படுத்துவோம். இயல் 5ஓட குறள் இதுலேயும் மனப்பாட குறள் இருக்குது இல்லையா, அதை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. வினாக்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் சரிங்களா. குறளும் அதன் அணியும் அதில் பயின்று வரும் அணியை வந்து நீங்கள் தரவாக பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதை படிக்கணும் அப்படின்ற ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்துக்கோங்க. கொஷின்ஸ் மோஸ்ட்லி கவர் ஆனதுக்கு ரீசன் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது, லாஸ்ட் இயர் போர்ஷனில் இருக்கிறது ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நியூ இயர் அதாவது நியூ சிலபஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க கொஷின்ஸும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.